பிளஸ்ட் சேனல். விஏஓ அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்புறமா இன்டர்வியூ எப்படி அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபாலாம் இருக்காது, ஈஸியா இருக்கும். இந்த வீடியோல எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பத்தி நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்களே நினைப்பீங்க இவ்ளோ ஈஸியா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம முதல்ல விஏஓ அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு இன்டர்வியூல என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நீங்க என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம். கிராம நிர்வாக அலுவலர்கள் பணிகள் மற்றும் கடமைகளை பத்தி முக்கியமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். முதலாவதா பாத்தீங்கன்னா வருவாய் நிர்வாகம் அப்புறமா கிராம நிர்வாகத்தை பத்தி நல்லபடியா கிளியர் கட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். கிராம நிர்வாகம் அலுவலர்களோட பணி விதிகள் என்னென்ன அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கிராம கணக்குகள், நிலம், நிலத்தீர்வை, நிலவரி, அரசிற்கு சேர வேண்டிய நிலுவை, இந்த டாபிக்ல நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம கணக்குகள் பராமரித்தல், குடிமக்கள் கிராம கணக்குகளை பார்வையிடுவது, ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்றது மட்டும் இல்ல, புதுசா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்கு அடிக்கடி கிராம கணக்குகளை பார்வையிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா நில அளவை, அதுல நிலவரி திட்டம், தீர்வை விதிப்பு, அரசு பாக்கிகள், நிலவரி வசூலித்தல் நடைமுறைகளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். தமிழ்நாடு நகர்ப்புற நிலவரி சட்டம் இவைகளை பத்தியும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். வருவாய் பதிவு, புதிய மாற்றங்களை தெரிந்து கொள்ளுதல், நில உரிமையை விட்டு கொடுத்தல் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பர்சனுக்கு நிலம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அதை விஏஓ நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லலாம். ஆனா வீடியோ ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கும் டைமிங் அப்படிங்கறனால நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இதுக்கான ஆன்சர் எல்லாம் எப்படி இதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கணும், இதை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி நீங்க விஏஓ ஆபீஸ்லயே போய் இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவா பார்ட்டா இதுக்கான ஆன்சர் என்ன, எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா அரசு நிலங்களில் ஆக்கிரமிப்பு மற்றும் அகற்றும் நடைமுறைகள். அடுத்து பாத்தீங்கன்னா நில குத்தகை, நில ஒப்படை, வீட்டுமனை ஒப்படை அப்படிங்கறதெல்லாம் நில ஒப்படை வீட்டுமனை ஒப்படையில இப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு வீட்டுமனை ஒண்ணு கொடுங்க இல்ல நிலம் கொடுங்க அப்படின்னா அதை சம்பந்தப்பட்டவங்க கிட்ட விஏஓ ஒப்படைக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நில குத்தகை அப்படின்னா கவர்மெண்ட் நிலத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க குத்தகைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தனி நபருக்கோ இல்ல ஒரு தனியார் நிறுவனம் அந்த மாதிரி ஊரோட வளர்ச்சிக்கு தேவைப்படுற மாதிரி குத்தகைக்கு விடுறது. நில மாற்றம், நில எடுப்பு, அப்புறமா வருவாய் தீர்வாயம், இத பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இனாம்கள், அதற்கு சம்பந்தப்பட்ட இனங்கள் அப்படின்னா இப்போ கவர்மெண்டோட நிலத்தை இனாமா அடுத்தவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறது, வரியே இல்லாம கொடுக்கறது இல்ல குறைஞ்ச வரியில கொடுக்கறது. இப்போ துறவிகள் ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க, அவங்களுக்கு நிலம் கொடுக்கணும், அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற அந்த பர்சனுக்கு நிலத்தை இனாமாவோ இல்ல குறைஞ்ச அளவு வரியோடவோ கொடுக்கறது, அந்த ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுக்குண்டான கேள்விகள் இதுல இருந்து இருக்கும். அடுத்ததா பேரிடர் மேலாண்மை மற்றும் நிவாரண பணிகள், இதுல நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மைகள், அப்புறம் பேரிடர் என்னென்ன வகையில எல்லாம் இழப்பு ஏற்பட்டு இருக்கு, என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, நிவாரண பணிகளா என்ன செஞ்சிருக்கோம், அப்புறமா இருப்பு பாதைகள் கண்காணிப்புக்கு ஏற்பாடு செய்தல், இதெல்லாம் பத்தி இது ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டா நீங்க சொல்ற மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்ததா சட்டம் ஒழுங்கு பராமரித்தல், இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலரோட பணிகள் என்ன, சட்டம் ஒழுங்குல அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். கொலை, தற்கொலை, அசாதாரண மரணங்கள் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் என்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிராமத்துல ஏதாவது சமூக விரோதமான செயல் எதுவும் நடக்குது அப்படின்னா அதை பத்தி மேலதிகாரிகளுக்கு அப்டேட் கொடுக்கணும். உரிமை கொண்டாடப்படாத சொத்துக்கள், புதையல், இதுல என்னென்னலாம் விஏஓ செய்வாரு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா பொது சுகாதாரம்ல விஏஓட வேலைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறப்பு, இறப்பு, பதிவு சட்டம் மற்றும் விதிகள், இத பத்தின கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்டா சொல்ற மாதிரி நீங்க பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
கொள்ளை நோய்கள் இப்ப திடீர்னு ஒரு கிராமத்துல பெருசா நோய் வருது, ஏதாவது தொற்று நோய் வருது அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா விஏஓ பாத்தீங்கன்னா, மேலதிகாரி கிட்ட அப்டேட் குடுக்கணும். அதுக்கு ஏதாவது நிவாரணம் குடுக்கணுமா அப்படிங்கிறத பத்தியும் அவங்க வந்து எல்லாருமே கலந்து பேசணும். அடுத்ததா கால்நடைகளுக்கு நோய் அந்த மாரி வருது, அதிகமா பரவுது அப்படின்னா, கிராம நிர்வாக அலுவலருடைய பணிகள் என்னென்னவெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சமூக பாதுகாப்பு திட்டங்கள். இதுல விஏஓட ஒர்க் என்னென்ன? விஏஓ அசிஸ்டன்டோட ஒர்க் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, முதியோர் ஓய்வூதிய திட்டங்கள், அப்புறமா தமிழ்நாடு துயர் துடைப்பு திட்டம், விபத்து நிவாரண திட்டம், இலவச வேட்டி சேலை வழங்குற திட்டம், இத பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது தமிழக முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம். இத பத்தின ரிலேட்டடா கொஸ்டின் வருது அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் சொல்ற மாரி நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே. அடுத்து ஓவராலா அவங்க செய்ய வேண்டிய வேலைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்தரலாம். இதர பணிகள் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கால்நடைப்பட்டி மற்றும் சாவடிகள் பராமரித்தல், பொது கட்டிடங்கள், மரங்கள் மற்றும் அரசு புறம்போக்கில் உள்ள சொத்துக்களை பாதுகாத்தல், நலப்பணிகள் மற்றும் வளர்ச்சி பணிகள். ஒரு கிராமம் வந்து நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா, என்னென்ன மாதிரி நம்ம வந்து வேலை செய்யணும். இப்போ ஒரு புதுசா ஒரு தனியார் நிறுவனம் வருது அப்படின்னா, அதுக்கு நம்ம அனுமதி குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அந்த கிராமத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அந்த மாரி இவங்க முடிவெடுக்கிறது. பொதுமக்களுக்கு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களோட மூலம் கடன் பெறுவதற்கு சிட்டா மற்றும் அடங்கல் நகல் வழங்குவது. கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் பட்டியல் தயாரித்து வருவாய் அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் வந்து கொடுக்கிறது. அடுத்ததா தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா டாபிக்ஸ பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க. விஏஓ ஆபீஸ்ல போய் கேட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும். உங்களால டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண முடியல, அதுக்கான சோர்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வந்து நான் பார்ட் பார்ட்டா வீடியோ போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோல எல்லாத்தையும் வந்து என்னால குடுக்க முடியல. வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. சோ ஒவ்வொரு டாபிக்கையும் கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குது. உங்களுக்கு பார்த்த உடனே இத பத்தி தான் இருக்கு அப்படிங்கிற மாரி ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த டாபிக்ஸ மட்டும் சொல்லி இப்ப வீடியோ போட்டேன். எக்ஸாம் பிரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப டஃப் எல்லாம் கிடையாது. ஈஸி தான். அவங்க ஒரு டாபிக்ல ஒரு பேராகிராஃப் மாரி வச்சுட்டு உங்கள அத வந்து வாசிக்க சொல்லுவாங்க. அப்புறமா அவங்க வாசிக்கும்போது நீங்க பின்னாடியே அத எழுதணும் அப்படிங்கிற மாரியும் சொல்லுவாங்க. சில சமயம் ஒரு டாபிக்க குடுத்து அத வந்து நீங்க கட்டுரை மாரி கொஞ்சம் விரிவுபடுத்தி எழுதி காமிங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. தமிழ உங்களுக்கு வாசிக்க தெரியும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கடகடன்னு சும்மா வாசிச்சுட்டு போயிறக்கூடாது. எந்தெந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நிறுத்தி நிதானமா வாசிக்கணும். நீங்க எழுதும்போதும் ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய இடத்துல ஃபுல் ஸ்டாப், கமா குடுக்க வேண்டிய இடத்துல கமா எல்லாம் குடுத்து கிளியர் கட்டா எழுதுறீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா, அப்ளை பண்ற நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ் நல்லா படிக்கவும் தெரிஞ்சிருக்கும், எழுதவும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த புள்ளி, கமா எதுவுமே மிஸ் பண்ணாம நீங்க எழுதணும். அப்படி நீங்க எழுதுறவங்களுக்கு அவங்க மார்க்ஸ் குடுப்பாங்க. இப்போ கிராம நிர்வாகத்தோட முக்கியத்துவம் அப்படிங்கிற டாபிக்கே நம்ம ஒரு பேராகிராஃப்ல இருக்கிறத படிக்கலாம். அரசு நிர்வாகத்தின் முதுகெலும்பாக விளங்குவது வருவாய் நிர்வாகம் ஆகும். இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க நிறுத்தி நிதானமா வாசிக்கணும். இவ்வருவாய் நிர்வாகத்தின் அடித்தளமாக விளங்குவது கிராம நிர்வாகம் எனில் மிகை அல்ல. மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமத்தையும் சல்லி வேராக இருந்து மாவட்ட நிர்வாகத்தையும் மாநில நிர்வாகத்தையும் இணைக்கின்ற பாலமாக அமைந்திருப்பது இதன் சிறப்பாகும். நீங்க வாசிக்கும் போது இந்த மாதிரி பொறுமையா நிறுத்தி நிதானமா வாசிக்கணும். வேகமா வாசிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி வாசிக்காதீங்க. இதே மாதிரி அவங்க வாசிக்கும் போதும் நீங்க எழுதணும். எழுதும் போது ஒவ்வொரு இடத்துலயும் கமா, ஃபுல் ஸ்டாப் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கணும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஓவராலா எக்ஸாம் மார்க்ஸ் அப்படிங்கறத வந்து குடுப்பாங்க. இப்ப நம்ம பார்த்த டாபிக்ல வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான பார்ட் 2 வேணும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம பார்த்த எல்லா டாபிக்குமான விரிவாக்கத்தோட வீடியோ வந்து அடுத்த வீடியோல கொடுக்குறேன். இப்ப நம்ம இந்த வீடியோல பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனும் பாத்தீங்கன்னா விஏஓ அசிஸ்டன்ட் போஸ்டிங் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் சரி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறவங்களுக்கும் சரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல பயனுள்ள பதிவோட அடுத்த வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.